Dear 12th standard applied math students, இப்போ நம்ம பார்க்க போகிற question என்னன்னு பார்த்தீங்கன்னா, if y is equal to p e power ax plus q e power bx. இது அப்படியே லிட்ரலாக எப்படி இருக்கும்னா, நீங்கள் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். ஸோ ஜஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம், p e power ax plus q e power bx. எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி வந்தாலும் நம்ம லாஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது y will become y dash, pங்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ என்ன ஆகும், e power ax with respect to x பண்ணும்போது a. ஹோப் இதில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x கிடைக்கும். e power ax பண்ணினா e power ax with respect to x பண்ணும்போது xோட கோஎஃபிஷியன்டான a வரும். ஓகே, ப்ளஸ் q டைம்ஸ் e power bx with respect to x பண்ணும்போது b. So this will become ap e power ax plus qb or bq e power bx. This is your y dash. Question observe பண்ணுறேன், y double dash வரைக்கும் இருக்கு. So again differentiating with respect to x பண்ணும்போது y dash will become y double dash ஆயிடும். ap is constant, e power ax பண்ணிட்டு with respect to x பண்ணா a plus bq e power bx பண்ணிட்டு with respect to x பண்ணினா b. ஸோ இது சால்வ் பண்ணினா a square p e power ax plus b square q e power bx. ஸோ இதுதான் உங்களோட y double dash வேல்யூ. ஸோ ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். This is your first equation and this is your second equation. ஜஸ்ட் என்ன பண்ணுவோங்க, அடுத்து எக்ஸ்பனென்ஷியல் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு given that இருக்கு இல்லையா, இந்த ஷோ தட்ல இருக்கிற வேல்யூல அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். கொஸ்டின் ஒரு வாட்டி அகெயின் நான் கீழே எழுதிக்கிறேன். ஸோ ஷோ தட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி dy by dx plus aby. இதுதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஸோ d square y is nothing but y double dash and dy by dx is nothing but y dash and aby. இதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ let takes your LHS part. y double dash ஓட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கலாம். a square p e power ax plus b square q e power bx minus a plus b y double dash ஓட வேல்யூ ap e power ax ap e power ax plus bq e power bx bq e power bx. Yes, plus ab y வேல்யூ எழுதிக்கலாம். y வேல்யூ என்னன்னு பாருங்க, p a power. Okay, so y value is nothing but p a e power ax plus q e power bx. ஸோ கொடுத்துருக்க எல்லா வேல்யூமே எழுதியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான் நம்மளோட ஒர்க். ஸோ ஜஸ்ட் a ஸ்கொயர் p e பவர் ax ப்ளஸ் b ஸ்கொயர் q e பவர் bx. ஜஸ்ட் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் a ஸ்கொயர் p e பவர் ax. ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ab e பவர் bx மைனஸ் ஏபி கியூ வரணும். ஸோ கியூவை நான் இங்கே ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் அகெயின் மைனஸ் பிஸ் ஏபி ஏபி பி இ பவர் ஏஎக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் கியூ இ பவர் பிஎக்ஸ். கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்து பண்ணிங்கனாலே வந்துடும். ஏபி பி இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் abq e power bx. ஸோ எல்லா வேல்யூஸையும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம we are done with the question. ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்க, a ஸ்கொயர் p e power ax b ஸ்கொயர் q e power ax கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ab இப்போ அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது மைனஸ் abq abq e power bx abq e power bx. next value பாருங்க,
ABP e power ax, ABP e power ax எல்லாருமே கேன்சல் ஆயிடுச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு 0 which is nothing but your RHS hence proof. இந்த கடைசி ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணுங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் நம்ம நார்மலாக பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.